கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நானு, மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனா சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாய் கமல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டான். நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒண்ணு தானே, நம்மளை மட்டும் கை முடிச்சிட்டு இழுத்துட்டு போறிய சொல்லும்போது கலைத்தாய் சொன்னார், எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க, உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணிய தட்டிடுங்க. அவங்களுக்கு மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். என்ன இது? வர்ற மாதிரி எப்படி ஈஸியா தரங்க? எங்களால திறக்க முடிய மாட்டேங்குது. உங்களால ஈஸியா வாயை மட்டும் தான் திறக்க முடியும். சரி, இந்த மூடி ஈஸியா மூடுற, வாயை விட்டு மூடவே முடிக்கிய. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்தோம், முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். யாரு எங்க இருக்கீங்க? யாருப்பா? வருமா பாத்தே வருமா? 40 வருஷமா காதே கேட்டுக்கிட்டு இருந்ததா 4 அடி தூரத்துல பாத்தே வருமா? அத பார்த்ததுல இருந்து என் பாடியே ஒரே வாப்லா இருக்கு வருமா. ஹலோ மை பை ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரணும். ஓவர். இங்கதான் இருக்கேன். ஓவர். எங்க இருக்கு ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர். உடனே அந்த பய புல்டா இருக்குல்ல, போடா சின்ன கை நிறைய பேர் ஓங்குனாங்க. போயா மேலே லட்டு மாதிரி இருக்காளேடா. இங்க பொறுப்பது கழுத்துக்கு கீழே கொட்டப்பா. தலைவரே, ஒழுங்கு வெத்தனை கொட்டாவாய் சேவகம். வாழ்ந்தா இவளோட தான் வாழணும், வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நாங்களா ராணுவ போட ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நாளா பார்த்தா அவ கேரளத்து வள்ளிதான். எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இங்கிட்டு தான் தெரியும். அப்ப நான் இங்கிட்டு இருந்தே பாத்துக்கிறேன். அங்க பாடுறா கத்தி விளையாடுறது பாடுறா. இந்த புள்ளைய பார்த்தோன்னா வலிஞ்சுது, மேல வலிஞ்சதை நான் தொடச்சிட்டேன். இதோ வந்துட்டேன்.
ஆளு சலிக்க மாட்டேங்கிறாளே. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. പറയാൻ വാക്കുകളില്ല. റിയലി അമേസിംഗ്, അമേസിംഗ് എന്ന് പറഞ്ഞാൽ അമേസിംഗ്, റിയലി റിയലി അമേസിംഗ്, അമേസിംഗ്. நான் ஏறிய தொங்கிக்கிட்டு இருக்கா உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். இருப்புக்கம்மா. எனக்கு போட்டண்டோ. ஆஹா. தலைவரே, எனக்கே இது புரியாம இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைது? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? எனக்கா? உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்பனே, ஈஸ்வரா. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணானு. எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க. டேய், என்ன நான் அங்கிருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்டுற? எதுக்கு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? எங்க மகன் வாழ்க்கைய ரசிக்கணும்னா பச்சி கொடி வாசனப்பட வேணும். வாலிப இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். இருக்கும் பாத்தியா, சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது 1000 காவியம் வரும். கொஞ்சம் மேல வா. இப்படி வாய்க்கு ஏறுவா. கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்ட பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாளி வந்தவனே. வெந்து தனிந்தது காடு. கொப்ப மௌன. சப்ஸ்கிரைப போடு, லைக் போடு, கமெண்ட போடு.